வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. நம்ம இன்றைய செட் ஆஃப் வார்த்தைகளை ஆலோசகர்லேருந்து தொடங்குவோம். ஆலோசகர்னா நார்மலாக நம்ம சொல்கிற இங்கிலீஷ் வார்த்தை அட்வைசர் தான் சொல்லுவோம் ஆலோசகர்னு. இப்போ நம்ம கவுன்சிலர், அதையும் நம்ம ஆலோசகருக்கான ஆங்கில டிரான்ஸ்லேஷனாக எடுத்துக்கலாம். அட்வைசர் இல்லாட்டினா கவுன்சிலர். நமக்கு தெரியும் ஆலோசனை அட்வைஸ். ஆலோசனை கூறுறது அட்வைஸ். அதுவும் நீங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் சியும் இருக்கும். ஆலோசனை கூறுறது அட்வைஸ் எஸ், அது வேர்ப். அது ஸோ ஆலோசனை சியில முடியும். ஸோ சியில இருக்கும். பேசிக்கலி எஸ்ஸுக்கு பதில் சி இருக்கும். ஸோ ஆலோசகர் அட்வைசர்னு சொல்லலாம், இல்லாட்டினா கவுன்சிலர்னு சொல்லலாம். ஆல்பம், கல்யாணம் ஆல்பமாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் ஆல்பமாக இருக்கட்டும், அதுவும் ஆல்பம் தான். எனக்கு சரியாக தமிழ் தெரியல, அது தமிழில் தெரியல. அது ஆல்பம்னே நான் சொல்கிறேன். இப்போ ஆல்பம். ஆவணம் டாக்குமெண்ட். ஸோ ஆவணம் டாக்குமெண்ட். அஃபிஷியலாக இருக்கும்ல, அதெல்லாம் ஆவணம்னு சொல்லுவோம். இப்போ பத்திரம் அப்படிலாம் சொல்லும்ல, அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட். இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்குள்ள சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் ஒரு டாக்குமெண்ட். இல்லை ஒரு டெத் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுவும் ஒரு டாக்குமெண்ட். ஆவி ஸ்டீம், அந்த ஆவி இல்லை, நான் ஸ்பிரிட்னு சொல்கிறேன். நம்ம கோஸ்ட்னு சொல்கிறோம்ல, அது ஸ்பிரிட். இல்லாட்டினா நம்ம ஸ்டீம்னு சொல்லணும்னா அது ஒரு ஆவி தான். அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆவி. இட்லி அவிக்கும் போது வர்ற ஆவி ஸ்டீம். அது இது ஸ்பிரிட்னு சொல்கிறோம். ஆழமாக, டீப்லி. ஆழமாக டீப்லி. ஸோ ஐ எம் டீப்லி ஹர்ட் அப்படிம்போம். என்னை ரொம்ப பாதிச்சுட்டு இந்த விஷயம் அப்படி நடந்த ஒரு அவனோட மறைவு என்னை இட் டீப்லி ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் டீப்லி ஹர்ட் மீ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது அதான் ஆழமான. ஸோ இட்ஸ் டீப். அது டீப். எவ்வளோ ஆழம் இருக்கிறது அது இதுலேயே ஆழம் டெப்த். ஸோ ஆழமாக டீப்லி. எவ்வளோ ஆழமான அப்படிங்கிறது டீப். ஆழம், எவ்வளோ ஆழம் இருக்கு அப்படிங்கிறது டெப்த். ஸோ இந்த டெப்த்துங்கிறது 7 அடி அப்படின்னு சொல்லுவோம். டெப்த் எவ்வளோன்னு கேட்டோம்னா நம்ம 7 feet அப்படிம்போம். இது இந்த கிணறு எவ்வளவுன்னா 20 அடி அப்படிம்போம். அடுத்த வார்த்தை ஆளுமை. ஆளுமை பர்சனாலிட்டி. அவனுக்கு நல்ல பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லணும்னா அவனோட ஆளுமை திறன் நல்லா இருக்குங்கிறது பர்சனாலிட்டி. ஆராய எக்ஸ்ப்ளோர், இல்லாட்டினா இன்வெஸ்டிகேட். அதான் ஆராய, இல்லாட்டினா ரிசர்ச். ஆராய்ச்சியை ரிசர்ச்னு சொல்லுவோம். ஆராய்ச்சியாளரை ரிசர்ச்சர். ஆரோக்கியமான, ஹெல்தி. ஆரோக்கியம் ஹெல்த். ஆர்ப்பாட்டம் டெமான்ஸ்ட்ரேஷன். ஆர்வத்துடன், அது ஈகர். ஆர்வத்துடன் ஈகர், ரொம்ப ஈகரா இருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஈகர். அதான் ஈகர்னஸ் அப்படிதான் வருது, அதுல இருந்து தான் வருது. ஆர்வமாக, கியூரியஸ். ஐம் கியூரியஸ் டு see that picture. நான் அந்த பிக்சரை பார்க்கறதுக்கு ஒரு கியூரியஸா இருக்கேன். ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸ்டாம்ப் கலெக்டிங், ஃபிலாட்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்வம் இன்ட்ரெஸ்ட். ஆலை பிளான்ட். ஆயிரம் 1000 தெரியும். 1000 இல்லைன்னா 7000 இல்லைன்னா 1000 ட்ரீம்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஆயினும் கூட, அது நந்தலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆயினும் கூடங்கிறது. ஆயுதம் தரித்த, ஆர்ம்டு.
ஸோ இப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கி வச்சிருக்காருன்னா ஹீ இஸ் ஆர்ம்டு. இல்லைன்னா திருடன் வந்து துப்பாக்கி வச்சிருக்காருன்னா அதுவும் ஹீ இஸ் ஆர்ம்டு. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் அப்ரோச் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதம் வெப்பன். ஆயுதம் வந்து வெப்பன். ஆய்வகம் லேப்னு சொல்லுவோம். லெபார்டரி. அதே இது லேபரட்டரி வந்து நம்ம பாத்ரூம் சொல்லுவோம், ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம். சில இடத்துல அது வந்து வாஷ்ரூம் சொல்லுவோம், சில இடத்துல ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம். அது வந்து லேபரட்டரி. நம்ம டாய்லெட், லேட்ரின் அது கூட அப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஆய்வாளர் வந்து அனலிஸ்ட். ஆய்வாளர் அனலிஸ்ட். ஆய்வு வந்து எக்ஸாமின். எக்ஸாம் தெரியும் நமக்கு, பரீட்சை. அதை வந்து எக்ஸாமின் பண்றவங்க வந்து ஆய்வாளர். ஆரஞ்சு வந்து தெரியும், ஆரஞ்சு. இட்ஸ் அ கலர் அண்ட் அ ஃப்ரூட். ஆரம்ப வந்து இனிஷியல். ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இனிஷியல். ஆரம்பத்தில் இனிஷியலி. ஆரம்பம் பிகினிங். நல்ல பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ வெரி குட் பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ சவுண்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆறு நமக்கு ரிவர்னு தெரியும். ஆறுதல் வந்து கம்ஃபர்ட். ஆறுதல் வந்து கம்ஃபர்ட். ஆற்றல் எனர்ஜி. ஆற்றல் வந்து எனர்ஜி. நம்பிக்கையற்ற வந்து டெஸ்பரேட். நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. டெஸ்பரேட். இட் வாஸ் அ டெஸ்பரேட் அட்டெம்ப்ட். நமக்கு ஜெயிப்போன்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு ஜம்ப் பண்ணி பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து டெஸ்பரேட் அட்டெம்ப்ட். வேற வழியே கிடையாது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து டெஸ்பரேட். ஆனால் வந்து பட். ஆன்மா சோல். ஆன்மீக ஸ்பிரிச்சுவல். ஆன்மீக வந்து ஸ்பிரிச்சுவல். இங்கே வந்து ஹியர், அங்கே வந்து தேர். இசை நமக்கு தெரியும், மியூசிக். இசை சார்ந்த வந்து மியூசிக்கல். இசை சார்ந்து இருக்கிறது வந்து மியூசிக்கல். இசை கலைஞரை வந்து மியூசிஷியன் சொல்லுவோம். மியூசிஷியன். இசைக்குழுவை வந்து பேண்ட் இல்லாட்டினா ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். இசைக்குழுவை பேண்ட் இல்லாட்டினா ஆர்கெஸ்ட்ரா அப்படிம்போம். இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். இடஒதுக்கீடு வந்து ரிசர்வேஷன். இடங்கொடு அலோவ் பண்றது, அதான் இடங்கொடு. அலோவ் மீ டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம்ல. இடம் பிளேஸ், லொகேஷன் எல்லாமே ஒண்ணுதான். அது இடுகின்றன, அதாவது முட்டை போடுறதுன்னு சொல்லுவோம்ல, இடுகிறது வந்து லே. இடுப்பு வந்து ஹிப். இடுப்பு வந்து ஹிப். இடை நிறுத்துறது, பாதியிலே நிப்பாட்டுறது வந்து பாஸ். பாதியிலே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ திரும்ப தொடங்குறதுக்கு வந்து ரெஸ்யூம். ஸோ பாஸ் அப்புறம் ரெஸ்யூம். இடையே பிட்வீன். இடைவெளி வந்து கேப். இடைவேளை வந்து பிரேக். இடைவேளை வந்து பிரேக், இன்டர்மிஷன் இல்லாட்டினா இன்டர்வல். சரி சொந்தங்களே, இன்னைக்கு நாம பார்த்த குட்டி குட்டி வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவற்றை எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.